இந்தாப்பா போகும்போது சாப்பிட்டுக்க. ஏமா அழுற? நான் என்ன பொறுக்கா போறேன்? மீன் பிடிக்க தானே போறேன். அதுவும் என்ன தனியாவா போறேன்? என் கூட தான் டேவிட் அண்ணனு காலி நின்னு வர்றாங்கல்ல. அழாதம்மா, பயப்படாத, தைரியமாயிரு. நீ என்னதான் சொன்னாலும் கடலுக்கு போறவங்க திரும்பி வர்ற வரைக்கும் கரையில இருக்கிற எங்களுக்கு கவலைதான்ப்பா. உயிரோட கடலுக்கு போனவன் கரைக்கு பிணமா திரும்பி வரத பார்க்கும்போது எப்படிப்பா அழாம இருக்க முடியும்? ஆத்தா சீக்கிரம் அனுப்பி நேரமாச்சு. ஏய் சோல வா போலாம் சீக்கிரம். வாடா வாடா சீக்கிரம் வாடா. நில்லு, எங்க போற? இங்க வாமா, அங்கெல்லாம் போக கூடாது. ஐயா என் பிள்ளைய பாக்கணுங்க ஐயா. கொஞ்சம் பொறு. என்னமோ நேத்து வந்து என் மாவன் ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு பெருசா போலமுனா, உன் மாவன் என்ன தப்பு செஞ்சிருக்கான் தெரியுமா? தேச துரோக குற்றம். உன் மாவனை காப்பாத்துறது கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கஷ்டம். ஐயா அவன் அப்படி எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க ஐயா. என்னது? அவன் எதுவும் செஞ்சிருக்க மாட்டானா? ஒன்னு ரெண்டா பண்ணிருக்கான் உமாவன். சட்ட விரோதமா அடுத்த நாட்டுல இருந்து ஆளை கடத்திட்டு வந்திருக்கான். கடத்திட்டு வந்தது மட்டும் இல்ல, வர வழியில நகை பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த புள்ளத்தாச்சி பொண்ணை வேற கொலை பண்ணி கடல்ல போட்டான். இது பத்தாதுன்னு இலங்கைக்கு ஆயுதம் வேற கடத்திருக்கான். தெரியுமா அதெல்லாம் உனக்கு? ஐயோ சாமி, இன்னும் இந்த மாதிரி எத்தனையோ. இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தோம், பையன் இப்பதான் மாட்டிருக்கான். ஐயா அது இதுன்னு சொல்லி என் பிள்ளைய எதிரையும் சேர்த்துறாதுங்க ஐயா. இவனை எதுல சேர்த்துக்கிறதுன்னு நாளைக்கு கோர்ட்டு சொல்லும். இப்ப உன் மகனை பாத்துட்டு சீக்கிரமா கிளம்பு. யோ இந்த அம்மாவை கூட்டு போயா. அழாதம்மா, எனக்கு ஒண்ணு இல்ல, அழாத. என்கிட்ட உண்மையை சொல்லி இருக்கலாம்லப்பா. எனக்கு ஒண்ணு இல்லம்மா. முதல்ல நீ இங்கிருந்து போ சார். இவங்களை கூட்டு போங்க சார். அண்ணா நம்மளுக்கு இந்த தடவை நிறைய மீன் கிடைச்சிருக்குண்ணே. ஆத்தா பார்த்ததுன்னு வச்சுக்கீங்க, ஒரு ஏதாவது பூரிச்சு போடும் தெரியுமா? ஆமா ஆமா அண்ணா அங்க பாருங்களேன். அண்ணா பாவுண்ணே, நம்ம படகுலயே அவங்கள கரை கூட்டு போயிடலாண்ணே. என்னென்ன சொல்றீங்க? என்னண்ணே இதுக்கு போய் இப்படி யோசிக்கிறீங்க? மனுஷனுக்கு மனுஷன் உதவாட்டி அவன் மனுஷனே இல்லைண்ணே. சரி சரி. வாங்க வாங்க சீக்கிரம் கிளம்புங்க போலாம். உண்மையா தான் சொல்றீங்களா? ஆமா ஆமா, வாங்க 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 வாங்க. பாப்பா
அப்பர் பாடம் வந்துருச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோம். நான் தான் அப்பவே சொன்னேன், நீ தான் கேட்கவே இல்லை. இப்ப என்ன செய்யறது? வேற வழியே இல்லை, நீங்க எல்லாரும் கடலை குதிச்சுதான் ஆகணும், இல்லைன்னா நாங்க செத்தோம். இன்னும் கரைக்கு 3-4 கிலோமீட்டர் தான் இருக்கு, எப்படியாவது நீந்தி போயிடுங்க. சீக்கிரம் பிள்ளைங்களை இறக்கி விடுங்க, குதிங்க. சட்டங்கள் தாகம் தீர்க்காது, தாகங்களுக்கு சட்டம் தெரியாது.